கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாடல், உன்னதரே நீர் மகிமை, இந்நிலம் சமாதானத்தை அடைய அன்பு ஓங்க, பராபரனார் கர்த்தாவே, பரமராஜர் பர்த்தாவே, வல்லமை தந்தாய் வாழ்க, தாழ்ந்து வீழ்ந்து போற்றுவோமே, புகழ்வோமே, தொழுவோமே, வாட்சி மேன்மைக்கென்றும் தோத்திரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாடல்.
நீரே பிதாவின் ஆசனத்திலே மேதையாய் பெற்று பாங்கினில் கர்த்தவாம் ஆவியோடே என்றும் என்றும் ஏக மாண்பு ஏக மாட்சி ஏக மேன்மை தாங்கி ஆழ்வீர் தேவரீரே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91. Responsive reading is taken from Psalm 91. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். John chapter 15 verses from 1 to 11. யோவான் 15 1 முதல் 11 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களிலே உம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை என்று தீர்க்கனை போல சாட்சி பகர ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான இரத்தத்தை எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனுதினமும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, உம்மோடு உறவாடத்தக்கதாக ஆண்டவரே, அனுதினமும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படியே தேவைகளை சந்தியும். எங்கள் திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள், உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்தரல வேண்டுமாறு, ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் உயர் கல்வியில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும்.
வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்பை கட்டளையிடும். குடும்ப வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆண்டவரே, வயோதிபர்களுக்காக, முதியோர்களுக்காக பரிகாரத்தை நாடி பரிகாரியாகி உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவி அவர்கள் மீது பொழிந்து அவர்களை பலப்படுத்தும். நீர் அவர்களோடு இருந்து செயல்படுவதை, நீரே மெய்யான பரிகாரி என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்து உமக்கு சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தூர இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தூர இடங்களுக்கு சென்றிருக்கின்ற, தூர இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற, தூர இடங்களில் படித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தூர இடங்களில் இருந்தாலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்துதலை அவர்கள் அனுபவித்து ஆண்டவரே நல்ல செய்திகளை அவர்களிடத்தில் நாங்கள் கேட்க ஆண்டவர் அருள் தாரும். திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். தேவைகளை சந்தியும். அநேக 1000 ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ள வேண்டுமாறுமே நோக்கி பார்க்கிறோம். திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக உடைய எதிர்காலங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே செயல்படும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்காக நன்றி. தொடர்ந்து நல்லாட்சியை தாரும், நிரந்தரமான ஆட்சியை தாரும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு திறந்த வாசலை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற பிள்ளைகள் மெய்யாகவே இந்த நாள் இந்த வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரரை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்தும், வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். மெய்யாகவே உம்முடைய மெல்லிய துணியை கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். உம்முடைய மெல்லிய துணியை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதுமாக மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அந்த ஜெப கொடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல MYF யூத் மீட்டிங் ஆராதனைக்கு பிறகு 12 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் தவறாது ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளில் தங்கள் பிறந்த தினங்களை, தங்கள் திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் வின்சி வினிஃப்ரெட். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆட்லின் பெனடிக்ட். 21ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் ஜாய் பால்துரை. 21ஆம் தேதி மிஸ்டர்
காட்வின் ஜேக்கப் லாசர். 23ஆம் தேதி மிஸ்டர் ராபின்சன் ஆப்ரஹாம். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமுவேல் மனுவேல். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், புதிய கிருபைகளினால், புதிய ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டிக் கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே சிறப்பு பாடலை பாடி சிறப்பு செய்தியை பயனளிக்கத்தக்கதாக சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்கு அறிவோம். அவர்களை குறித்த அறிமுகம் அதிகம் தேவையில்லை. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை இன்றும் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. சங்கீதம் 91 அநேகருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம். இந்த கடந்த 6 மாதங்களிலே அதிகமாக தியானிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் ஒருபோதும் பயப்படவே கூடாது, பயப்பட மாட்டோம் என்று சொல்லினர். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் நம் ஆண்டவர். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும்
காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி என் தேவன் கட்டளையிடுவாராம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவித்து முற்றும் என்னை ரட்சிப்பார். யார்? என் ஆத்தும நேசர் அவர். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசர் அவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசர் அவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சங்கீதம் 91 பாடலாக நாங்கள் பாட கேட்டோம். கடந்த 6 மாதங்களாக மிகவும் ஆழமாக ஆராய்ந்து சிந்திக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அது சங்கீதம் 91. சங்கீதக்காரன் தான் அனுபவித்த, தான் நேசிக்கிற கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னவர் மற்றவர்களுக்கு அந்த அடைக்கலம் கொடுக்கிற தேவனை அவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்று சொல்லி ஆரம்பித்தவர் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். கடைசி வசனங்களிலே என் தேவன் அவர் கூறுகிற காரியம் என்ன? அவரை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் கூறுகிற காரியம் என்ன? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று நமக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவன். அந்த தேவனின் திருக்குமாரனின் பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை இந்த காலை வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கோர் பார்ப்பது என்றால் இந்தியர்களுக்கு ஒரு காமனான ஒரு காரியம். கிரிக்கெட் டெஸ்ட் ஸ்கோர், ஒன் டே இன்டர்நேஷனல் ஸ்கோர்ஸ், T20 ஸ்கோர்ஸ் என்று சொல்லிட்டு யார் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணுகிறார்கள், ஒரு நாளில் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் உன்னிப்பாக கவனமாக பார்க்கக்கூடிய தேசம் என்று சொன்னால் நமது இந்திய தேசம் என்று சொல்ல கூற முடியும். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆசை. they are passionate about cricket. அவ்வளோ ஒரு ஸ்கோரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள். ஒவ்வொருத்தருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு 6 மாதங்களாக இந்த ஸ்கோர் என்ன செய்கிறது? ஒரு வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம்.
ஒவ்வொரு நாளும் கோவிட் ஸ்கோர் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இந்த நாளிலும் கூட சுமார் 3 கோடி ஜனத்தொகை மக்கள் இந்த COVID-19 வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சுமார் 10 லட்சம் மக்கள் தங்களுடைய இந்த நாளை அவர்கள் காணக்கூடாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கிருபையாக நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் என் ஆண்டவருடைய சுத்த கிருபையே. கிருபைக்கு என்ன அர்த்தமாம்? தகுதியே இல்லாத எனக்கு என் தேவன் கொடுக்கும் ஒரு தயவு. கிரேஸ் இஸ் an unmerited gift from God. எந்த விதத்திலையும் எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் என் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியும். எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்தருளும். ஆமென். ஆண்டவருடைய மெல்லிய தொனியை கேட்கும் ஒரு நேரம். ஆவிக்குரிய மன்னாவை உட்கொண்டவர்களாய் விசுவாசத்திலே ஒரு படி உயருகிற முன்னேறுகிற ஒரு நேரம் தான் இது. ஆகவே யாவரும் அவரவருடைய வேதாகமங்களை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் எங்க ஏவியேஷன்ல எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் இந்த ரிஃப்ரெஷர் கோர்ஸ் கொடுப்பார்கள். என்ன? அதே சப்ஜெக்ட், அதே டாபிக்ஸ் தான். அதை என்ன பண்ணுவாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுவாங்க. எதற்கு? ஏதோ ஒரு காரியம் மனுஷிய தன்மையில என்ன செய்து விடக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது என்று சொல்லிட்டு அதை மிகவும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் வகையில இந்த காரியம், இந்த ட்ரைனிங் ஆனது நடைபெறும். நமக்கும் கூட எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலும் நமக்கு வேதாகமத்தை நாம் ஆராய்கின்ற ஒரு நேரம். வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாகும். கடைசி புத்தகமாக இருந்தாலும் கூட அது அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றதை நாம் உணர்கிறோம், நாம் பார்க்கின்றோம். நான் புரிந்து கொண்ட அளவிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் உண்டு. உபத்திரவ காலம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். என் இயேசு சுவாமி கூட மலை பிரசங்கத்திலே அவர் கூறும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்த்தோமே என்றால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி நாம் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். அதே நேரத்திலே தேவனை குறித்து கூறும்போது அவர் ராஜரிகம் செய்கிறார். சகலத்தையும் அவர் அரசாளுகிற ஒரு தேவன் என்பதை அவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனாய், நியாயாதிபதியாய், நீதியை நிலைநாட்டுகிறவராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபமானது. அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு உள்ள நித்திய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த எந்த நகரத்திலே நாம் இருக்க போகிறோம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்கின்றோம். சாத்தான் முற்றிலும் முறியடிக்கப்பட்டவனாய், தோற்கடிக்கப்பட்டவனாய் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறதை தெளிவாக நாம் பார்த்தோம். மணவாளன் மணவாட்டியாகிய சபையின் இடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக என்னுடைய நண்பர் திரு விமல்குமார் அவர்கள் அழகாக பேசினார்கள். அநேகர் இந்த புத்தகம் தேவையில்லை என்றும், எதிர்காலத்தை குறித்து இவ்வளவாக நீ யோசித்தது போதும், நிகழ்காலத்தை நழுவ விடாதே என்று சொல்லி கூறுகிறதை நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வேதாகமத்திலே 66 புத்தகங்களும் மிகவும் தேவையானது. ஆவியானவரால் அருளப்பட்ட ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமே என்றால், 3வது வசனத்திலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும்
பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. 1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே 22வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டுமா? அப்பொழுது பாக்கியவான்கள். அடிக்கடி நாம் இந்த பாக்கியவான்கள் என்ற பதத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். கிறிஸ்தவ சர்க்கிள்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, he is a blessed man அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும் பாக்கிய வசனங்களை குறித்தும் அடிக்கடி பார்க்கிறோம். ஆனால் இந்த பாக்கியவான்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்றால், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள், திருப்தி அடைந்தவர்கள் என்று சொல்லுவார்கள், நிறைவாய் அனைத்தையும் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? Blessed. அதற்கு ஆங்கிலத்தில் நாம் இந்த பதத்துக்கு நம்ம மீனிங்க சொல்லுவோம்னா, more than happy என்று சொல்லுகிறார்கள். இந்த வேத சாஸ்திரிகள் என் தேவனை பார்ப்பதற்காக பெத்லேமுக்கு செல்லும் போது அவர்களை வழிகாட்டின அந்த நட்சத்திரை பார்த்த உடனே அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் அடைந்தார்களாம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். They were overjoyed. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் அடைகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் முழுமையான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இந்த 130 கோடி ஜனத்தொகை மக்கள், இந்திய தேசத்தின் மக்கள் தொகையிலே நம்மை அவர் தெரிந்து கொண்டாராம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆகவே நாம் பாக்கியவான்கள். கடந்த வாரத்தில் என்னுடைய தகப்பனார் உண்மையான ஒரு பக்தி என்ன என்று சொல்லிட்டு மிகவும் தெளிவாக அழகாக அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஒரு 3-way filter test என்று சொல்லி கூறினார்கள். 3 நிலை வடிவு செய்யக்கூடிய ஒரு இந்த சோதனையை செய்து நம்முடைய பக்தி உண்மையான பக்தியா என்று சொல்லி நாம் பார்க்கலாம் என்று சொல்லி கூறினார்கள். இந்த காலை வேளையிலும் கூட அதே பகுதி என் தகப்பனார் எடுத்துக்கொண்ட அந்த யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை, அதே பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பதாக பேதுரு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், பேதுரு அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர் எழுத ஆரம்பித்த உடனே அவர் என்ன சொல்லுகிறாரு? இந்த இடத்துல நாம் யாவரும் பரதேசிகள் என்று சொல்லி அவர் துவங்குகிறார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் கம்மியான குறைந்த நாட்கள். இது ஒரு இட்ஸ் a temporary dwelling. நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ் என் ஆண்டவர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பரதேசிகள் இருந்து விட்டு செல்லக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவு என்று சொல்கிறார். அதே பேதுரு கடைசி அதிகாரத்திலே 2 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லுகிறார். grow in the knowledge of Christ என்று சொல்லிட்டு அவர் நம்மை பார்த்து அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமாங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் வளர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பக்தி எப்படிப்பட்டது என்று சொல்லிட்டு நாம் நிர்ணயித்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று சொல்லிட்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நமக்கு இந்த வளர்ச்சி வேண்டுமே ஆகில் நாம் ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பலின் மேல் நாம் என்னவா இருக்கணுமா? வாஞ்சையாய் இருக்க வேண்டுமா? இந்த திருவசனத்தின் மீது நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் அதை அனுதினமும் உட்கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
இந்த தெரு வசனமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் யாவருக்கும் தெரியும் அல்லவா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக கூறப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கத்தக்கதாயும் அது இருக்கிறதாம். It differentiates between the right and the wrong. அது it goes deep inside us. சரியாக அது ஒரு சர்ஜிக்கல் பிரிசிஷன்ல அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றது? சரியான காரியம், தப்பான காரியம் அது விளக்கி அது காண்பிக்கின்றது. யாவரும் இந்த காலை வேளையில கண்ணாடி முன்னால நின்று நம்ம பார்த்திருப்போம் நான் நினைக்கிறேன். ஷேவ் பண்ணும் போதும் சரி, முகத்தை கழுவின உடனும் சரி, அல்லது லேடிஸ் எல்லாரும் அவர்கள் தலையெல்லாம் சீவினதுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னால நிச்சயம் நின்று பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கண்ணாடி முன்னால நாம் ஏன் இருக்கிறோம்? ரொம்ப அழகாக நம்ம இருக்கிறோம் என்று பார்த்துக் கொள்வதற்கோ இல்ல, ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்று சொல்லிட்டு நாம் இந்த கண்ணாடி முன்னால் நின்று பார்த்துக்கிறோம். ஒரு தடவை பார்க்கிறோம், திருப்பி அதை நல்லா உற்று பார்த்து கொள்ளுகிறோம், திரும்பிலாம் நின்று பார்த்துக்கிறோம், திருப்பி போவதற்கு முன்னால திருப்பி உள்ளுக்குள்ள எட்டி வேற நம்ம என்ன செய்து விடுகிறோம்? இந்த கண்ணாடியை நாம் எட்டி பார்த்து விடுகிறோம். அதே நேரத்துல ஒரு சில காரியங்கள் சரியாக இல்லை என்றால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? சப்போஸ் இந்த பட்டன் நான் போடாம இருக்கிறேன், அதுக்கு காண்பித்தது என்று சொன்னால் உடனே என்ன செய்து விடுகிறேன்? இந்த பட்டனை நான் என்ன செய்து விடுகிறேன்? நான் போட்டு விட்டு செல்லுகிறேன். ஏன் அப்படி செல்லுகிறேன்? I have to be presentable in front of the people whom I meet. மற்றவர்களை பார்க்கும்போது நான் அவர்களுக்கு சரியான ஒரு தோற்றத்திலே அவர்களுக்கு நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, தலை கலைந்தோ அல்லது ஏதோ சரியில்லாமல் நான் அங்கு யார் முன்னாலே நான் போய் நிற்பதற்கு நான் விருப்பப்பட மாட்டேன் அல்லவா? திருப்பி வைத்துக் கொள்வோமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இல்ல, இந்த திருவசனமானது ஒரு கண்ணாடி போலங்க. அது நாம் சரியாக இருக்கின்றோமா தவறு செய்கின்றோமா என்று தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றது. அதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டுமா? 22வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இல்ல, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த வேத வசனத்தை நாம் உட்கொண்டவர்களாக, இதை வாசித்தவர்களாக, அது நம்மை உணர்த்தும் போது நம்மை நாமே சரி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறாங்க. அப்படின்னாதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் என்ன செய்ய முடியுமா? நாம் வளர முடியுமா? சரி செய்து கொள்வோமா? ஒவ்வொரு தடவையும் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசணும். அது உள்ள இட் கோஸ் டீப் இன்சைட், உள்ளத்தின் ஆழத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தெளிவாக காண்பிக்கும் போது அதை நாம் என்ன செய்து விடலாம்? சரி செய்து கொள்ளலாம். அடுத்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வசனங்க. 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? உற்று பார்க்க வேண்டுமா? But the man who looks intensely into the perfect law that gives freedom. இந்த பூரண பிரமாணம், the perfect law நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த perfect law நாம் கூர்ந்து நம்ம கவனிக்கும் போது, அதை ஆராய்ந்து பார்க்க, அதை உற்று பார்க்கும்போது, when we look at it intensely, அது நமக்கு விடுதலையை கொடுக்கின்றதாம். எப்படி? நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோமா, இப்பொழுது இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசித்தவர்களாய் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். பாவ பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல,
இது என் தேவன் கொடுக்கின்ற ஈவு. இட்ஸ் a gift. இந்த ரட்சிப்பானது யாவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கப்படுகிறார்கள். They get freedom. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்னா, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த பாவத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நாம் அடிமைகளாக மாறுவதற்கு நமக்கு கிடைக்கின்ற பரிசு என்ன? நித்திய ஜீவனாம். நித்திய ஜீவனாம். ஆனா அதே நேரத்துல நாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்த்தோமேனால், 12வது வசனத்துல பார்த்தோமேனால் கடைசி பகுதியில், இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. We need to work out our salvation. இந்த ரட்சிப்பானது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் இந்த ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிரயாசப்பட வேண்டுமா? It's a very difficult thing, task to do. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லிய முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவானாம். அநேக நேரத்தில் அநேக சோதனைகள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. ஆகவே நாம் இந்த ரட்சிப்பை தற்காத்துக் கொள்ள, இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற, கடைசி பரியந்தம் நிலை நிற்க நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டும். ஒரு சாம்பியன் வேர்ல்ட் நம்பர் 1 ஆகிறதுக்கு முன்னால அவன் எடுக்கிற பிரயாசங்கள் அநேகங்க. His efforts are phenomenal. ஒரு நார்மல் ஆட்களோட அவன் எத்தனையோ மடங்கு அவன் பிரயாசம் எடுக்கின்றான். பேட்மிண்டன் சாம்பியன் சிந்து நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்தவள் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். அவள் எடுத்த பிரயாசங்கள் யாவருக்கும், நீங்கள் எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அப்பா என்ன செய்வாரோ, எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவளை கூட்டிட்டு போய் அந்த ட்ரைனிங் சென்டர்ல கொண்டு போய் விடுவார்களாம். எத்தனையோ ஆண்டுகள் மிச்சம் எல்லாரும் அவங்க ஸ்கூல்ல எல்லாரும் பிக்னிக் போனாங்கனாலும் இவன் என்ன செய்வாளாம்? அவ ட்ரைனிங்ல போய் இருப்பாங்களாம். எத்தனையோ விதமான காரியங்கள் உலக பிரகாரமாக மிச்ச அநேகர் என்ஜாய் பண்ற காரியங்களை அவளால் என்ஜாய் பண்ண முடியவில்லை. ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட், ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருந்தபடியினாலே வேர்ல்ட் நம்பர் 1 ஒரு சாம்பியனாக மாறுகிறார். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு ஓட்டப்பந்தயம். நம்மை நாமே டிசிப்ளின் செய்து கொண்டவர்களாய், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் நீதிக்கு அடிமைகளாய், எப்பவும் அனுதினமும் ஆண்டவருடைய அன்பிலே மூடப்பட்டவர்களாய் கடைசி பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே வசனத்தை நம்ம யாக்கோபு எழுதின நிருபம் அதே 25வது வசனத்தை நாம் கண்டினியூஸா வாசிப்போம். உற்று பார்த்து, இன்டென்ஸ்லி நாம் இந்த வேத வசனங்களை பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணம், இந்த விடுதலையை கொடுத்த இந்த பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அதிலே நிலைத்திருக்கணும். அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதை நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோங்க. We have to continuously do the perfect law என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. We need to just obey, continuously do. என் ஆண்டவர் கலிலேய கடலோரத்திலே அவர் நடந்து செல்லும் போது அவர் அங்கே ஒரு 4 பேரை பார்க்கிறாருங்க. அந்திரேயா, பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்களை என்ன சொல்றாரு? நீங்க என் பின்னாலே வாங்க, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி.
ஜஸ்ட் ஃபாலோ மீ. வேற ஒன்றும் சொல்லல. இவங்க என்ன செஞ்சாங்க? உடனே அவர்களுடைய வலைகளை விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அவர் பின் சென்றார்களாம். யூ நீட் டு ஜஸ்ட் ஃபாலோ. நான் ஏரோப்ளேன்ல ஒர்க் பண்றேங்க. படிப்பெல்லாவற்றையும் முடித்து விட்டு பெங்களூருக்கு முதல் முறையாக என்னுடைய ட்ரைனிங்காக ஜக்கூர் ஃப்ளைங் ட்ரைனிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவதற்காக பெங்களூர்ல வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல வந்த உடனே இவ்வளவு நாளும் செத்த ஏரோப்ளேன்ல தான் வேலை செஞ்சது. முதல் முறையாக ஒரு லைவ் ஏரோப்ளேன்ல வேலை செய்யணும், பயங்கர ஒரு த்ரில். வந்து அங்க நின்ன உடனே அந்த சீஃப் இன்ஜினியர் மிஸ்டர் கங்காதரன் வெளியே வந்தாருங்க. அருமையான ஒரு சீஃப் இன்ஜினியர், வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். அவர் வந்த உடனே அவர் சொன்ன காரியம் என்ன? We don't need intelligent people here. I need idiots. எனக்கு முட்டாள்கள் தேவை, புத்திமான்கள் இங்கு தேவையில்லை என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு எங்களை எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் எத்தனையோ காரியங்களை நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் ஒன்று என்ன செஞ்சிடாதீங்க, இங்க கொண்டு வந்துடாதீங்க. ஒவ்வொரு ஏரோப்ளேனுக்கும் ஒரு மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் you are supposed to open the manual first. உங்களுடைய ஞானத்தையோ உங்களுடைய இன்டெலிஜென்ஸையோ என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மேனுவலை ஓபன் பண்ணுங்க. அந்த மேனுவல்ல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நீங்கள் செய்யணும். இந்த ஸ்பேனரை யூஸ் பண்ணி ஓபன் பண்ண அந்த ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணா இதான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு தூரத்துக்கு டைட்னஸ் டார்க் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவு தான் கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் கொடுக்க கூடாது, அதுக்கு கம்மியாகவும் கொடுக்க கூடாது. Don't use your intelligence. You have to keep the aeroplane flying என்று சொல்லி அவர் கூறினார். Just follow the manuals. ஏன்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்னையும் உங்களையும் பார்த்து கூறுகிற ஒரு காரியம் அதுதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திரு வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறவர்கள், do it continually. அதன்படி செய்கிறவர்களாக அவர் எதிர்பார்க்கிறாருங்க. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல அழகாக போடப்பட்டிருக்கிறதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி கூறுகிறதை என் தேவன் யோசுவாவுக்கு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம்ல. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி எல்லாம் நம்ம செய்ய நம்ம கவனமா இருக்கணும். சாலமோன் ஞானி கூட இதைத்தான் அவர் கூறுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன செய்ய நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லிட்டு அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோங்க. நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம சாயவே கூடாது. சாயிறது என்று சொன்னார் லீனிங் அகைன்ஸ்ட் இட். ஃபுல் லோடு என்ன பண்ணிரும், நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடும். மனுஷன் ஒரு நிமிஷம் தாங்க எடுக்கிறான். இதை நான் சாதித்து விட்டேன், இது என்னுடைய முயற்சியினால் ஆனது, என்னுடைய ஞானத்தினால் நான் செய்தேன், என்னுடைய பலத்தினால் நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லுவதற்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் என் தேவனுக்கு உள்ள மரியாதை மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறாருங்க. இந்த வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நிலைத்து நிற்க வேண்டுமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்வோமே. 7வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு டீல் அதை சொல்ல. நீங்க எது கேட்டாலும் நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்னா அது என்ன, நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே அந்த வார்த்தையில நீங்க நிலைத்து நிற்கணும் என்று சொல்லிட்டு அவர் கூறுகிறார். அந்த வார்த்தையில நாம் நிலைத்து நின்றோமே ஆனால் 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல என் தேவன், என் இயேசு சுவாமி எப்படி அவர் தேவனுடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்கிறாரோ, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இஃப் we have to be steadfast in Christ's love, நான் என்ன செய்யணுமா, நான் இந்த வசனத்தை நான் கடைபிடிக்கிறவனா, இந்த வசனத்திலே நான் நிலைத்து நிற்கிறவனாக, என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனாக நான் காணப்பட வேண்டுமாம். அப்படி நான் செய்யும்போது இந்த 11வது வசனத்துல என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றேன். அப்போ இந்த உலகத்துல இந்த சந்தோஷம் ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜாய் நமக்கு வேணும்னா நாம் இந்த கற்பனைகளை என்ன செய்ய வேண்டுமா, அப்படியே கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமா. யாக்கோபு எழுதின நிருபத்தை மறுபடியும் திருப்பி வைத்துக் கொள்வோமே. அதே 25வது வசனத்தில் நாம் பார்த்தோமே, ஆனால் அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், we need to remember what is said in the perfect law. இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளணும், அதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த வசனங்களை நாம் என்ன செய்யணுமா, நாம் மெமரைஸ் பண்ணுமா. சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன சொல்லுகிறோம், வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறாங்க, வீட்டுல இத்தனை வசனங்கள் நீ படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமும் கூட இந்த வசனத்தை மறவாமல் இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் சோதனைக்குட்படும் போதோ, அநேக பிரச்சனைகள் வரும்போதோ இந்த வசனம் நாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தோமே ஆனால் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாய், நம்மை சோதனையிலிருந்து மீட்டு விலக்கி காக்கக்கூடியதாய், சாத்தானை ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை உடையதாய் இந்த வசனம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த நாளில ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. நானும் நீங்களும் இந்த நாளிலிருந்து நாம் எடுக்கிறோம். வாரத்திற்கு ஒரு வசனத்தை என்ன செய்வோம், தரவாக நாம் மனப்பாடம் செய்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு முடிவு எடுக்கலாமா? அப்படி முடிவு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துல 52 சுமார் 100 வசனங்கள் 2 வருஷத்துல நம்ம என்ன செய்து விடுவோமா, அப்படியே மனப்பாடம் செய்து விடுவோம். இந்த நாளிலே நாம் மனப்பாடம் செய்தோம்னா அது நம்ம நித்திய காலத்திற்கு நம்மை கரம் பிடித்து எடுத்து செல்லும் என்பதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படி நாம் செய்யும் போது அதற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்வோமாம். இப்படி நாம் இந்த வசனத்தை, திருவசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தோமே ஆனால் நாம் அதிலே நிலைத்திருப்போம், அதை கை கொள்ளுவோம், அதன்படி செய்வோம். கண்டினியூலி we'll do it. அதோடு மாத்திரமல்ல, அதை நாம் மறக்காமல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்திக் கொள்வோம். அதை செய்கையிலே அவன் என்ன செய்வானா, அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லி அந்த வேதம் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படி செய்கிறவன் he is more than happy in this world. அவன் கொடுத்து வைத்தவனாய் இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாங்க. இது எப்படிங்க எனக்கு தெரியும்? மறுபடியும் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்த்தோம்னா நான் என்ன சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போது, 8வது வசனத்துல நீங்க வாசித்தீங்களா, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி அதுல போடப்பட்டு இருக்கிறது. அதனால என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். You will bear lots of fruit. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான கனிகள் இருக்கிறது? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆவியின் கனியை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. என்ன கனி? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில இருக்குதாங்க. முதலாவது கூறப்பட்டிருக்கிற காரியம் அன்பு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தெளிவாக காணப்பட வேண்டுங்க. அப்படி காணப்பட்டுச்சுன்னா நாம் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு வருகிறோம் என்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அன்பை குறித்து பேசணுமே ஆனால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் மறக்கவே முடியாது. இது எங்க வருது அப்படின்னு சொன்னா
1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திற்கும் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திற்கும் நடுவாக வருகிறது. No, it's not a joke. I'm telling you seriously. இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீர்களே என்றால் பல பாஷை பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதுல போடப்பட்டிருக்கிறேங்க. ரெண்டும் முக்கியம்தான், ஒன்றும் குறைவாக நான் எதையும் நான் சொல்லவே இல்லை. ஆனா இவைகள் மத்தியில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்வோமா? அழகான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை குறித்து பேசினோம்னால் அது தனியாக இன்னொரு நாள் அதை நாம் விளக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு அதிகாரம், மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நான் மிகவும் நேசிக்கிற ஒரு அண்ணன் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க பேரு மிஸ்டர் ஜே.எஸ். அன்பு. கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல டைரக்டராக இருந்து அவர்கள் ரிட்டையர் ஆனார்கள். அவர்கள் எப்பவும் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதெல்லாம் சங்கீதம் இந்த அதிகாரத்தை அவர்கள் வாசிக்கும் போதெல்லாம் அவர் சிரித்துக் கொள்வாராம். 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அவர் வாசிக்க ஆரம்பிப்பாராம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிறது என்று சொல்லிக்கொண்டே போவாராம். அவர் தன்னைத்தானே அந்த இடத்துல வைத்தார். இந்த காலைவேளையில் நம்முடைய பெயர்களை அந்த இடத்துல நாம் வைத்துக் கொள்வோம். இந்த அன்பு இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயர்களையும் நான் என்னுடைய பெயரையும் நான் போட்டுக் கொள்கிறேன். இத்தனை தன்மைகளும் நம்மிடத்திலே காணப்படணுங்க. வாசிக்க ஆரம்பிக்கலாமா? டேனிக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. டேனிக்கு பொறாமை இல்லை. டேனி தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். உங்களுடைய பேரை போட்டு பார்த்துட்டீங்களா? இத்தனை காரியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதாங்க. அன்பு நம்மளுடைய இருதயத்திலே முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நீங்க சுற்றி பார்த்தீர்களே என்றால் என் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான அனைத்து அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடைசி நாட்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரமும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் மார்க்கிலேயும் என் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து திட்டமும் தெளிவுமாக கூறப்பட்டிருக்கின்றது. அநேக காரியங்கள். அதுல ஒன்று மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. அன்பு தணிந்து போகக்கூடிய ஒரு காலம். அது மாத்திரமல்ல, 33வது வசனத்துல நீங்க திருப்பி வாசித்தீங்கன்னா அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது என்னது, இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அந்த நாளிகையும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லியும் போடப்பட்டிருக்கிறது. We just don't know when my Lord is going to come back. ஒரு சின்ன பிள்ளை கல்யாண வீட்டுல எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இந்த சின்ன பிள்ளை மேலையும் கீழையும் ஓடிட்டு இருந்துச்சு. எப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளை முதல்ல ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் பெரியவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் நீட்டா இருப்பாங்க, மாப்பிள்ளை வரப்போறாரு என்று சொல்லிட்டு. இந்த சின்ன பிள்ளை மேலையும் கீழையும் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடியாக பவுடர் எல்லாம் போட்டுட்டு அவ பாட்டுக்கு மேலையும் கீழையும் புது உடுப்பு போட்டுட்டு அவ பாட்டுக்கு மேலையும் கீழையும் ஓடிட்டு இருந்தா. என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு திருப்பி ஓடி வந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாரையும் பார்த்து, மாமா நீங்க ரெடி ஆகுங்க, அத்தை நீங்க ரெடி ஆகுங்க, எல்லாரையும் சொல்லிட்டு மாமி டாடி நீங்க ரெடி ஆகுங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு என்று சொல்லிட்டு அவள் கூறினாராம். ஆயத்தமான அந்த சிறுமி அநேகரை ஆயத்தப்படுத்தினாளாம். இந்த காலை வேளையில சிந்தித்து பாருங்க. நானும் நீங்களும் என் ஆண்டவருடைய வருகையை சமீபமா இருக்க அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? அப்படி ஆயத்தமா இருந்தோமே ஆனால்
ஆயத்தம் இல்லாதவர்களை நாம் ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த காலை வேளையிலே நீங்கள் ரெடியா? தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்மையான காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில காரியங்களை நாங்கள் மறுபடியும் ஒரு ரிஃப்ரெஷராக நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. உம்முடைய வேத வசனம் இந்த ஞான பாலை நாங்கள் உட்கொண்டவர்களாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளருவதற்கு நீர் எங்களை உற்சாகப்படுத்தினீர். இந்த வேத வசனத்தை நாங்கள் நிலைத்திருக்கிறபடியினாலே சுவாமி, நாங்கள் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அன்பிலே நிலைத்து நிற்கவும், இதே அன்பை அநேகருக்கு நாங்கள் எடுத்து காண்பிக்கிறவர்களாகவும், உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. முற்றிலுமாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். கரை அற்றவர்களாகவும் பிழை அற்றவர்களாகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. மீண்டும் ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கும் வரை பிரியாத நேசருடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கட்டும். இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறப்பு பாடலை பாடி நம் ஆராதனையை சிறப்பித்து சிறப்பு செய்தியை நமத்திலே பகிர்ந்தளித்த அருமையான சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன். நான் குற்றவாளி ஆகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து
ஆனால் என் பாவம் சுமந்து ரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஓம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பற்றினேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். வெறுமையாய் வந்து வெறுமையாய் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி தேவைகள் சந்திக்கப்பட்ட அனுபவத்தோடு, கண்ணீர் துடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். இந்த நாள் ஆராதனையிலே உடைய வார்த்தையை பயின்று கொண்ட அருமையான சகோதரருக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரம் உலகத்துக்குள்ளே கடந்து சென்று விடாமல், கேட்ட சத்தியத்திற்கு எங்களுடைய செவியை சாய்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். மீண்டும் எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூட்டுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. யாவரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே